எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். வீர யுகநாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. எவ்வியூரிலிருந்து கபிலரை அழைத்து வந்த உதிரன் வேட்டுவன் பாறையில் உள்ள எல்லோருடனும் பேசி நலம் விசாரித்து கொண்டிருந்தான். திசைவேலரும் கபிலரும் தனியே பேச எழுந்து சென்றபோது நீலனும் உதிரனும் இன்னொரு திசை நோக்கி நடந்து சென்றனர். இரு திசைகளையும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் வேட்டூர் பழையன். கற்றறிந்த அறிஞர்கள் இருவர் வலப்புறம் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பரம்பின் இணையற்ற வீரர்கள் இருவர் இடப்புறமாக பேசியபடி நடந்து கொண்டிருந்தனர். உதிரனிடம் நீலன் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தன. எவ்வியூருக்கு கூழையனிடம் இருந்து நாள் தவறாமல் செய்தி வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்களே என்று தொடங்கினான் நீலன். ஆம், சேரக்குடியினர் இருவரும் போருக்கான வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த செய்திகளை கூழையன் நாள்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறான். உதியஞ்சேரலை விட குடநாட்டினரிடம்தான் நாம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர்கள் தளபதி எகல்மாடன் பற்றி மிக கொடுமையான கதைகள் மக்களிடம் பரவி இருக்கின்றன. பிடிபட்ட எதிரி நாட்டு வீரர்கள் யாரையும் கன நேரம் கூட அவன் உயிரோடு வைப்பதில்லையாம். உடல்களை சிதைத்து கொல்வதை அவன் வழக்கமாக வைத்திருக்கிறான். கோளூர் சாத்தனின் கைகளை வெட்டிய முடியனின் தலையை எடுக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று சூளுரைத்தபடி அலைகிறானா என்றான் உதிரன். அவன் சொல்லியதை பற்றி சிந்தித்தபடி வந்து கொண்டிருந்தான் நீலன். பரம்பினை சுற்றியுள்ள வேற எந்த நாட்டினருக்கும் இல்லாத வாய்ப்பு குடநாட்டினருக்குத்தான் உண்டு. நில அமைப்பின் தன்மையை கணக்கில் கொண்டால் அவர்களால் பச்சை மலையின் நடுப்பகுதி வரை வந்து சேர முடியும். இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்துவதாக நினைத்துத்தான் அவர்கள் ஏமாற்றம் அடைவர். ஏனென்றால் அதன் தொடர்ச்சியாக உள் நுழைந்தால் கரும்பாறை பிளவுக்குள் எளிதாக சூழப்பட்டு முழு முற்றாக அழிக்கப்படுவார்கள் என்றான். அடுத்த கேள்வியை நீலன் கேட்கும் முன்னர் உதிரன் கேட்டான். சோமபூண்டின் பானம் குடிக்க வந்தபோது மீட்டு வந்த கப்பல் அடிமைகளை பற்றி கூறினாயே, அவர்களின் தலைவன் இன்னும் அப்படித்தான் இருக்கிறானா அல்லது ஏதாவது பேசுகிறானா என்று கேட்டான். இப்பொழுது முழுமையாக குணமடைந்து விட்டான். மிக கொடுமையான காயங்கள் ஏற்பட்டதால் இத்தனை மாதங்கள் ஆகியுள்ளன. ஆனாலும் அவன் எதையும் வாய் திறந்து பேச ஆயத்தமாக இல்லை. எவ்வளவு முயன்றும் அவன் கூட்டத்தை பற்றிய உண்மைகள் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உடன் இருக்கும் வீரர்கள் தலைவனின் உத்தரவின்றி ஒரு சொல் கூட உதிர்க்க மறுக்கிறார்கள். அவனது கண் அசைவை வைத்தே பணிபுரிகின்றனர். தேர்ந்த போர்க்குடியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடும் உறுதியும் எளிதில் வராது என்றான். கபிலர் எப்படியும் அவரின் ஆசானோடு ஓரிரு நாட்கள் தங்குவார். நாம் போய் அவனை பார்த்து வரலாமா என்று கேட்டான் உதிரன். விடிந்ததும் புறப்பட்டு போவோம் என்றான் நீலன். கபிலரும் திசைவேலரும் குடிலுக்கு திரும்பும் போது நண்பகல் கடந்திருந்தது. அவர்களுக்கான உணவு ஏற்பாடாகி இருந்தது. திரளி மர பலகையில் உட்கார்ந்ததும் திசைவேலர் சொன்னார், உணவு அருந்தியதும் நாங்கள் புறப்படுகிறோம் என்றார். உங்களின் வலது காலை மடக்கி எழ முடியாததை பற்றி நீங்கள் சொன்னதால் மருத்துவர்கள் மூலிகைகளை பறித்து வந்து காத்திருக்கிறார்கள். இன்னும் 2 தினங்கள் தங்குங்கள். அவர்களின் மருத்துவத்தால் முழுமையாக குணமடைந்து செல்வீர்கள் என்றார் வேட்டூர் பழையன். மறுமொழி ஏதுமின்றி அமைதியாக இருந்தார் திசைவேலர். வந்த நோக்கம் நிறைவேறாத மனநிலை மட்டுமல்ல, இதுவரை தான் கண்டிராத ஒரு கபிலரையும் அவர் கண்டுள்ளார். அவருடைய உணர்வுகள் கொந்தளிப்பாக இருந்தன. பேரரசுக்காக தூது வந்ததை போல தன்னை கபிலர் நினைத்து விட்டாரோ என்ற எண்ணமும் எழாமல் இல்லை. அமைதி நீடித்தபடியே இருந்தது. அதை கவனித்துக் கொண்டிருந்த கபிலர் மருத்துவம் பார்த்து கொண்டு குணமடைந்து செல்வதுதான் நல்லது என்றார். திசைவேலரின் மனம் அதை ஏற்கவில்லை. பரம்பை பற்றி கூறிய சொற்கள் அவரை கூசிக்கொண்டிருந்தன. ஆனால் நீட்டி மடக்க முடியாத வலதுகால் அவரது மறுப்பு சொல்லை மடக்கி பிடித்துக் கொண்டது. என்ன செய்வது என அறியாமல் திணறிக் கொண்டிருந்தவர் கபிலரின் சொல்லுக்கு இணங்கி தலை அசைத்தார். மாலை நேரம் நெருங்கியதும் மருத்துவர்கள் பச்சிலைகளையும் மரப்பட்டைகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். திரளி மர பலகையில் உட்கார்ந்திருந்த அவரை வலது காலை மட்டும் பலகையின் மேல் நேராக நீட்டச் சொன்னார்கள். திசைவேலரால் செய்யவே முடியாத பெரும் செயலாக அது இருந்தது. வளைந்த கால் அவ்வளவு எளிதில் நீண்டு கொள்ள ஆயத்தமாக இல்லை. அவரால் எவ்வளவு முடியும் என்பதை கணிப்பதற்கே மருத்துவர்கள் இதை செய்ய சொன்னார்கள். அவர் முடிந்தவரை கால்களை நீட்ட முயன்றார். அரைவட்ட விண்மீன் கூட்டம் ஒருபோதும் நேர்கோட்டு சாட்டைக்கொம்பு வெள்ளியாக மாறாது என்று காலை அழுத்தி கொண்டே சொன்னார். அவரது சொல்லை கேட்டு சிரித்தார் கபிலர். மருத்துவர்கள் பச்சிலையையும் பட்டையையும் கை கருவிகளால் ஒன்றாக அரைத்து கொண்டிருந்தனர். அடி நரம்பு சுண்டி இழுத்து கொண்டிருந்தது. வலி உச்சந்தலையை தொட்டது. மருத்துவர்கள் அரைத்து கொண்டிருக்கும் மூலிகைகளை பார்த்தபடி, என்ன மருந்து இது என்று கேட்டார் திசைவேலர். மூத்த மருத்துவர் சொன்னார், புலி முன் ஆடு. திசைவேலருக்கு புரியவில்லை.
அவர்கள் சற்றே விளக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார். மருத்துவர் மூவருமே அவரவர் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். தலைமாட்டில் இருந்த கபிலரை பார்த்தார். அவருக்கும் அதற்கான பொருள் புரியவில்லை. மருத்துவர்களை பார்த்து கபிலர் கேட்டார், அப்படி என்றால் என்ன? அது மூலிகையின் பெயரா என்று. இல்லை, மருந்தின் சேர்மானத்தையும் நோயின் தன்மையையும் வைத்து நாங்கள் முடிவு செய்வோம். எங்களின் மருந்துக்கு முன் இந்த நோயானது புலிக்கு முன் ஆடு போல கன நேரத்தில் பதுங்கி ஓடும். சில நேரத்தில் நோயும் மருந்தும் புலிக்கு முன் புலி போல சம அளவில் நிற்கும். சில நேரத்தில் மருந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் நோய் இருக்கும். புலியை வீழ்த்தும் யானையை போல என்றார் அவர். திசைவேளர் வியப்புடன் பார்த்தார். மருத்துவத்தை தொடங்கும் முன்னரே புலிக்கு முன் ஆடு போல இந்த நோயானது மருத்துவத்துக்கு முன் பதுங்கி ஒடுங்கும் என எப்படி துணிந்து சொல்ல முடிகிறது இவர்களால் என்று சிந்தித்தபடியே படுத்திருந்தார். வலி உச்சந்தலையை தொட்டு திருப்பிய இடத்தில் இப்போது புலியும் ஆடும் உலாவிக் கொண்டிருந்தன. மனம் வேறொன்றை கவனித்துக் கொண்டிருக்க வலி நினைவில் தங்க இடமின்றி மறந்து ஒளிந்தது. இரவு நெடுநேரம் ஆகியும் தூக்கம் வரவில்லை. காலில் கட்டு போடப்பட்டிருந்ததால் அசையாமல் படுத்திருக்க வேண்டி இருந்தது. மனம் அலைமோதி கொண்டிருந்தது. அருகில் போடப்பட்டிருந்த கட்டிலில் கபிலர் உட்கார்ந்து திசைவேளரை கவனித்தபடி இருந்தார். உரிமை கலந்த இயல்பான பேச்சு இருவரிடமும் இல்லை. நாம் சற்று கடுமையாக பேசிவிட்டோமோ என்ற எண்ணம் இருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது. அமைதியை குலைக்கும் சொல்லை கண்டறிய முடியாமல் கபிலர் தவித்துக் கொண்டிருக்கும் போது திசைவேளரின் மெல்லிய குரல் கேட்டது. பல ஆண்டுகளுக்கு முன் பொதிகை மலையில் தற்செயலாக ஒரு பாணர் கூட்டத்தை கண்டேன். ஒரு வார காலம் என்னோடு சேர்ந்து அவர்கள் பயணப்பட்டார்கள். அந்த பயணத்தின் போது நான் யார் என்பதை உடன் வந்த மாணாக்கர்கள் மூலம் அறிந்து கொண்டனர். அதன் பிறகு அந்த பாணர் குழுவின் தலைவன் நாஞ்சிலன் என்னிடம் வானியல் பற்றி பல ஐயங்களை கேட்டான். நான் அவற்றுக்கெல்லாம் விடை சொல்லியபடி வந்தேன். பயண வழியில் விலகிச் செல்லும் இடம் வந்தது. அப்போது அவன் சொன்னான், பச்சை மலை தொடரில் வியப்பொரு கனியாக கருநெல்லி உள்ளது. அதை உட்கொண்டால் பகலிலும் விண்மீன்களை பார்க்கலாம். சென்ற முறை நான் பரம்புக்கு சென்றபோது நடுமலையின் முகட்டில் அந்த மரத்தை கண்டேன். பயிற்சி பெற்ற வீரர்களை தவிர மற்றவர்களால் ஏறி செல்ல முடியாத பெரிய முகடு அது. அந்த அதிசய கனியை பறித்து யாருக்கு கொடுக்க போகிறோம் என்ற எண்ணம் உருவானதால் நான் அதை பெரிதாக கருதவில்லை. உங்களை போன்ற வானியல் பேரரசனுக்கு அந்த கனி உண்ண கிடைத்தால் எவ்வளவு நன்மை பயக்கும். அடுத்த முறை பரம்பு செல்கிற போது பாரியிடம் கேட்டு அந்த கனியை கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் சொன்னதை நான் உண்மை என நம்பவில்லை. பகலிலே விண்மீன் கூட்டத்தை எப்படி பார்க்க முடியும்? அவன் ஏதோ கற்பனையாக பேசுகிறான் என்று நினைத்தேன். ஆனால் திசை காட்டும் விலங்கு ஒன்று இருக்கிறது என்பதை பார்த்த பிறகு இப்போது எனது எண்ணம் வேறு விதமாக இருக்கிறது. அந்த செய்தியை அறிந்த நான் அப்போதே பரம்புக்கு வந்திருக்க வேண்டும். தவறிழைத்து விட்டேனோ என தோன்றுகிறது. திசைவேளர் சொல்வதை வியந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். என்ன சொல்வது என்று பிடிபடவில்லை அவருக்கு. சற்றே திணறி மீண்டார். பேச்சற்று இருந்த கபிலரை பார்த்து, எதுவும் சொல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டார் திசைவேளர். கருநெல்லியை பற்றி பாரி என்னிடம் சொல்லியுள்ளான். அதை உட்கொண்டால் பகலிலும் விண்மீன்களை பார்க்க முடியும். அந்த ஆற்றல் அதற்கு உண்டு என குலநாகினிகள் சொல்வார்கள் என்று கூறியுள்ளான். அந்த கனியை பாரி கூட பார்த்ததில்லை. ஆனால் அதை பார்த்த ஒருவர் உங்களிடம் வந்து சொல்லியுள்ளார் என்பது எவ்வளவு முக்கியமான செய்தி! என்னால் நம்பவே முடியவில்லை என்று வியப்பில் திணறினார் கபிலர். இயற்கையை பற்றிய மனித பேரறிவு இங்குதான் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்று கபிலர் சொன்ன சொல்லின் ஆழம் காண முயன்றார் திசைவேளர். பகலில் அல்ல, இரவில் கூட விண்மீன்களை பார்க்க முடியாத அளவுக்கு அகந்தையும் ஆணவமும் சில நேரங்களில் கண்களை மறைத்து விடுகின்றன என்றார் திசைவேளர். இதற்கு என்ன மறுமொழி சொல்வது என்று தெரியவில்லை கபிலருக்கு. அசையும் அவரது வலக்கால் பாதத்தை மெல்ல பிடித்தபடி, அசைய வேண்டாம், எல்லாம் சரியாகும் என்றார் கபிலர். பெரும் புலவனின் கை விரல்கள் பாதத்திடம் பேசிய மொழி கேட்டு திசைவேளரின் கண்கள் கலங்கின. அதிகாலையில் புறப்பட்ட நீலனும் உதிரனும் இரு குன்றுகள் தாண்டி அருவியின் அருகில் இருந்த மருத்துவ குடிலை வந்து அடைந்தனர். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அளவு மிக கடினமான காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் இந்த இடம் வைத்தே மருத்துவம் பார்த்தனர். இப்போது அந்த வீரனின் உடல் முழுமையாக குணமாகிவிட்டது. நெடிய உயரமும் எல்லையற்ற வலிமையும் கொண்ட அவனது உடலை சிதைவில் இருந்து முழுமையாக மீட்டிருந்தனர் பரம்பு மருத்துவர்கள். நீலனும் உதிரனும் அந்த இடம் வந்து தலைமை மருத்துவரை கண்டு வணங்கினர். எல்லா வகைகளிலும் அவன் குணமாகி விட்டான் என்றார் அவர். ஆனால் பேசத்தான் மறுக்கிறான், அதுதான் ஏன் என்று புரியவில்லை என்றார் உடன் இருந்த இன்னொரு மருத்துவர்.
மற்ற வீரர்களோ தலைவனின் உத்தரவின்றி பேசுதல் முறையல்ல என்று சொல்கிறார்கள் என்றனர் அருகில் இருந்த உதவியாளர்கள். அவர்களின் குலம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களும் மரணத்தை விட கொடும் வேதனையை அனுபவித்து மீண்டுள்ளனர். அதனால் அச்சம் அவர்களின் ஆழ்மனம் வரை பதிந்திருக்கிறது. எவரையும் எளிதில் நம்பிவிட முடியாத மனநிலையில் அவர்கள் இருக்கக்கூடும். பரம்பை பற்றி அவர்கள் பெரிதாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே நம்பிக்கை கொள்ள முடியாத தயக்கமே அவர்களை பேசவிடாமல் செய்கிறதென நினைக்கிறேன் என்றார் தலைமை மருத்துவர். எல்லாவற்றையும் கேட்ட இருவரும் புறப்பட்டு அந்த வீரனை பார்க்க சென்றனர். நாய்களை நன்கு பழக்கக்கூடியவர்களாக அந்த வீரர்கள் இருந்தனர். வேட்டை நாய்கள் அனைத்தையும் மிக அணுக்கமாக வைத்திருந்தனர். சுற்றிலும் இருந்த வீரர்கள் நீலனை கண்டதும் எழுந்து வணங்கி வழிவிட்டு நின்றனர். அவர்கள் தலைவன் குடிலுக்குள் தனித்திருந்தான். நீலனும் உதிரனும் உள்ளே நுழைந்து அவன் முன் அமர்ந்தனர். உடல் முழுக்க வெட்டு தழும்புகள் இடைவெளியின்றி இருந்தது. பார்த்த கணம் உதிரனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. இவ்வளவு காயங்களையும் மீறி உயிர் பிழைத்து உட்கார்ந்திருக்கிறானே என்ற வியப்பே ஆட்கொண்டது. சிதைந்த உடலை மீண்டும் இறுக்கி கட்டும் உடற்பயிற்சியை தொடங்கிவிட்டான் என்பதை நீலனால் உணரவும் முடிந்தது. சென்ற முறை பார்த்ததற்கும் இந்த முறை பார்ப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை அவனுடைய கண்கள் கணித்தன. அவனை உற்று பார்த்தபடி உதிரன் சொன்னான், உனது குடிலுக்கு பின்னால் இருக்கும் அருவியின் இடப்புறம் சிறிது தொலைவு நடந்தால் வீரன் ஒருவனின் நடுகள் உண்டு. அவனது பெயர் கடுவன். கடுவனின் கதையை யாவரும் அறிவர். அதை கேட்டு தெரிந்து கொள். உனக்கு இனி தேவைப்படும் மருத்துவம் அதுதான் சொல்லிவிட்டு எழுந்தான் உதிரன். வந்த இருவரும் நீண்ட நேரம் பேசுவார்கள் என அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவர்களோ ஒற்றை சொல்லை மட்டும் சொல்லிவிட்டு புறப்பட்டனர். தொலைவில் இருவரின் உருவமும் மறையும் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அது ஒரு கொடும் கோடை காலம். மழையின்றி விளைச்சல் பாதித்ததால் சமவெளியில் இருந்த மனிதர்களின் சேமிப்புகள் எல்லாம் தீர்ந்தன. உண்ண உணவு ஏதும் இல்லாமல் மனிதர்கள் உணவு தேடி எங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். எவ்வளவு கொடும் பஞ்சம் வந்தாலும் மலைவாழ் மக்களை கிழங்குகள் கைவிடாது. 7 வகை கிழங்குகள் மலையில் விளைகின்றன. நீரின்றி செடிகொடிகள் எல்லாம் செத்து மடிந்தாலும் மண்ணுக்குள் கிடக்கும் இந்த கிழங்குகள் மனிதனின் உணவுக்காக என்றென்றும் காத்திருப்பவை. சித்திரவள்ளி கிழங்கும் காட்டுவள்ளி கிழங்கும் இதர கொடிகளும் மனிதர்கள் உண்ண எப்போதும் கிடைக்கக்கூடியவை. அவை கூட விளையாத கொடும் பஞ்சகாலம் என்றால் இருக்கவே இருக்கிறது நூரை, சவலன், நெடுவன், தீச்சி, நாச்சி, சம்பை, நூலி எனும் 7 வகையான கிழங்குகள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆழத்தில் விளைந்து கிடப்பவை. நிலமறிந்த மனிதர்கள் அந்த கிழங்குகள் இருக்கும் இடத்தை எளிதில் அடையாளம் கண்டு தோண்டி எடுப்பர். சமவெளியில் உணவுக்கு வழியில்லாத நிலையில் பலரும் கிழங்குகளை தேடி மலைகளில் ஏறினர். போதன் என்பவன் பட்டினி கிடக்கும் தன் குடும்பத்தை காப்பாற்ற கிழங்கு தேடி பச்சை மலையில் ஏறியுள்ளான். காலையில் இருந்து உச்சி பொழுது வரை தேடி அலைந்துள்ளான். மிக சிறிய அளவிலான 2 கிழங்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஆனாலும் விடாமல் தேடி அலையும் போது பாறை ஒன்றில் அமர்ந்திருந்த இளைஞனை பார்த்துள்ளான். இளைஞனின் காலில் ஏதோ காயம்பட்டு குருதி வழிந்து ஓடியது. பச்சிலைகளை பறித்து காயத்தின் மீது தேய்த்தபடி உட்கார்ந்திருக்கிறான் அந்த இளைஞன். அவன் மலைமகன் என்பதை பார்த்ததும் போதன் புரிந்து கொண்டான். இவனிடம் கேட்டால் நமக்கு வழி பிறக்கும் என நினைத்து எந்த திசையில் போனால் கிழங்குகள் கிடைக்கும் என்று கேட்டான். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் போதன் கையில் வைத்திருந்த 2 கிழங்குகளையே உற்று பார்த்தான். கேள்விக்கு விடை சொல்லாமல் கைகளில் இருக்கும் கிழங்குகளையே பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டான் போதன். அதற்கு அந்த இளைஞன், நீ கையில் வைத்திருப்பது நூலி கிழங்கின் வகை. புதிதாக சாப்பிடுபவர்களுக்கு இது ஒவ்வாது. இதில் உள்ள கரு விதைகள் செரிமானம் ஆகாது என்றான். வீட்டில் கொடும் பட்டினியில் கிடக்கிறார்கள். அவர்கள் பசிக்கு எதுவும் உணவுதான். புதிதாக கிழங்குகள் கிடைக்க வழி இருந்தால் சொல் என்று கேட்க, இளைஞனோ அருவியிலும் பாறையை காட்டி அந்த திசையில் போய் பாருங்கள், சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும் என்றான். சரி என்று கூறி புறப்படும் போது போதன் கேட்டான், நீ பரம்பை சேர்ந்தவனா என்று. ஆமாம், எனது பெயர் கடுவன் என்றான் அவன். அப்படி என்றால் உன்னை நம்பலாம் என்று சொல்லி கையில் வைத்திருந்த நீர் குடுவையையும் கிழங்குகளையும் அவனிடம் கொடுத்துவிட்டு, இதை பார்த்துக்கொள், நான் அந்த இடம் சென்று கிழங்கை தோண்டி எடுத்து வந்ததும் வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அலைந்து தவித்து மிகவும் சோர்வுற்று இருக்கும் ஒருவன் சொல்கிறானே என்று கடுவனும் அதை வாங்கி கொண்டு அவனை அனுப்பி வைத்தான். போதன் சென்ற பிறகு காயங்களில் வலியும் குருதி நின்றுவிட்டதா என பார்த்தபடி கடுவன் உட்கார்ந்திருந்தான். அவன் அருகில் போதன் வைத்துவிட்டு போன 2 கிழங்குகளும் நீர்க்குடுவையும் இருந்தன. சிறிது நேரத்தில் பெரும் முயல் ஒன்று கடுவன் உட்கார்ந்திருந்த பாறையின் வலப்புறமாக தவ்வி புதருக்குள் ஓடியது.
பார்த்தவுடன் கடுவனுக்கு போதனின் உயிரற்ற குரல் நினைவுக்கு வந்தது. கொடும் பட்டினியில் குடும்பம் கிடப்பதால் நூலிக்கிழங்கை எடுத்து போகிறான். இது புதியவருக்கு சேராதே என நினைத்தவன் இந்த முயலை பிடித்து கொடுத்தால் அவன் குடும்பத்துக்கு உணவாகுமே என சிந்தித்தபடி கையில் இருந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கொண்டு சட்டென புதரை நோக்கி தாவினான். அந்த புதர் முழுவதும் கிண்டி பார்த்தான். முயல் தென்படவில்லை. எந்த திசையில் போயிருக்கும் என கால் தடம் பார்த்தான். எதுவும் தென்படவில்லை. மழைக்காலத்தில் எளிதில் தடம் அறியலாம், கோடையில் தடம் அறிவது கடினம். எங்கே போயிருக்கும் என கணித்து கீழ்திசை நோக்கி புதர்களை கிளறியபடி போனான். நீண்ட தொலைவு கீழிறங்கி சென்றான். முயல் அவனது கண்ணில் படவே இல்லை. மிகவும் சோர்வடைந்து பாறை நோக்கி நடந்து வந்தான். புதருக்குள் நுழைந்து இங்கும் அங்கும் தேடியதில் குச்சிகள் கிழித்து காயத்தில் இருந்து மீண்டும் குருதி வழிந்தது. பச்சிலையை தேய்ப்போம் என்று எண்ணியபடி பாறையின் மீது ஏறி அமர்ந்தான். காய்ந்த குச்சிகளின் கீறல் அளவற்றதாக இருந்தது. எப்படியாவது பிடிக்க வேண்டுமே என்ற பதற்றத்தில் நிதானமின்றி புதருக்குள் ஓடியுள்ளோம் என்று நினைத்தபடி பச்சிலையை எடுத்து தேய்த்தான். காயத்தில் எரிச்சல் அதிகமாக இருக்கிறதே என்று பற்களை கடித்துக் கொண்டே பாறையை பார்த்தான். வைத்துவிட்டு போன இடத்தில் அந்த இரு கிழங்குகளும் இல்லை. நீர்க்கொடுவை மட்டும் ஓரத்தில் உருண்டு கிடந்தது. சற்றே பதற்றமடைந்து இங்குமங்குமாக தேடினான். எங்கும் இல்லை. ஏதோ விலங்கு வந்து அதை தின்றுவிட்டு போய்விட்டது என்பது தெரிந்தது. போதன் வந்து கேட்டால் என்ன செய்வது என்ற பதற்றத்தில் பாறையை சுற்றி எங்காவது விழுந்து கிடக்கிறதா என்று தேடினான். எதுவும் கண்களில் படவில்லை. நேரமாகி கொண்டிருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான். எங்கிருந்தாவது வேறு கிழங்குகளை தோண்டி எடுத்து வந்து விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருந்த போது தொலைவில் போதன் வருவது தெரிந்தது. கடுவன் பதற்றத்தோடு அவனது வரவை பார்த்து கொண்டிருந்தான். போதனின் கையில் சித்திரை வள்ளி கிழங்குகள் சில இருந்தன. சற்று மகிழ்வோடுதான் அவன் வந்தான். நீ சரியான இடத்தை சொன்னாய், உனக்கு நன்றி என்று சொல்லியபடியே பாறையின் மீதிருந்த நீர்க்குடுவையை எடுத்துக்கொண்டு கிழங்குகளை தேடினான். அவற்றை காணவில்லை. அந்த பக்கம் இருக்குமா என்று நினைத்து கடுவனின் பின்திசையில் பார்த்தான். அங்கும் இல்லை. தேடியபடியே கிழங்குகள் எங்கே என்று கேட்டான். கடுவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. தயக்கத்தில் சொற்களும் வரவில்லை. போதனின் கண்கள் தேடியபடியே இருக்க கிழங்குகள் எங்கே என்று மீண்டும் கேட்டான். தயக்கத்தோடு கடுவன் சொன்னான், அவற்றை ஏதோ விலங்கு தின்றுவிட்டது என்று. அதிர்ச்சியானான் போதன். தலையை மறுத்து ஆட்டி என்ன சொல்கிறாய் என கேட்டான். முயல் ஒன்று பார்வையில் பட்டது, உங்களுக்கு கொடுக்கலாமே என அதை பிடிக்க ஓடினேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விலங்கு கிழங்குகளை தின்றுவிட்டது என்றான் மிகுந்த கவலையோடு. அதிர்ச்சியிலிருந்து மீளாத போதன், முயல் எங்கே என்றான். முயலை பிடிக்க முடியவில்லை, தப்பிச் சென்று விட்டது என்றான் கடுவன். என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? கிழங்குகளை தின்றுவிட்டு என்னிடம் மறைக்க பொய் சொல்கிறாய் என்றான். கடுவன் மிகுந்த பதற்றத்துக்குள்ளானான். நான் பொய் சொல்லவில்லை, உங்களுக்கு கொடுக்கத்தான் முயலை பிடிக்க போனேன். அவசரத்தில் கிழங்கை எடுத்துக்கொண்டு போகாமல் இங்கேயே வைத்துவிட்டு போய்விட்டேன். அதுதான் நான் செய்த தவறு, என்னை மன்னியுங்கள் என்றான். போதனோ, நீ பரம்பை சேர்ந்தவன் என்பதால் தான் நம்பினேன், என்னை நீ ஏமாற்றி விட்டாயே என்றான். சொற்கள் கடுவனை நிலைகுலைய செய்தன. அவன் மீண்டும் மீண்டும் தனது நிலையை விலக்கி சொல்ல முயன்றான். போதன் அவனது சொல்லை நம்பவில்லை. கிழங்கை நீ உட்கொண்டு விட்டு விலங்கின் மீது பழி போடுகிறாய் என்று உறுதியாக சொன்னான். சரி, தின்று முடித்து விட்டாய், இனி நான் புலம்பி என்ன ஆகப் போகிறது? கொடும் பஞ்சம் பரம்பு மக்களையுமா மாற்றிவிட்டது என்று துயருற்று புலம்பியபடியே புறப்பட்டான் போதன். சிறு பாறையின் மீது நின்று கொண்டிருந்த கடுவன் இடுப்பில் இருந்த குறுங்கத்தியை எடுத்தபடி ஒரு கணம் நில்லுங்கள் என்றான். நடக்க தொடங்கிய போதன் நின்று அவனை திரும்பி பார்த்தான். பாறையின் மீது இருந்த கடுவன் குறுங்கத்தியை அடிவயிற்றின் இடப்புறம் அழுத்தி உள்ளே நுழைத்தான். போதனுக்கு அவன் என்ன செய்கிறான் என்பது புரியவில்லை. அடிவயிற்றின் இடப்புறம் உள்நுழைத்த கத்தியை வலப்புறம் முனைவரை கண்ணிமைக்கும் நேரத்தில் இழுத்தான். அப்போதுதான் போதனுக்கு அவனது செயல் புரிந்தது. கத்தியை இழுத்து கொண்டிருக்கும் போதே கடுவன் சொன்னான், எனது வயிற்றில் கிழங்கேதும் இருக்கிறதா என்று பாருங்கள், செரிமானம் ஆகாத கருவிதைகள் ஒன்றேனும் இருக்கிறதா எனவும் பாருங்கள் என்று சொல்லியபடி வேலையை முடித்தான். பதறிப்போன போதன் அவரை நோக்கி ஓடும்போது பாறையில் இருந்து சரிந்து கொண்டிருந்தான் கடுவன். என்னை மன்னித்துக்கொள் என்று போதன் கதறியபடி அவனது தலையை ஏந்தி பிடித்த போது கடுவன் சொன்னான், பரம்பின் மக்கள் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் என்று. வஞ்சித்துறைக்கு அதிகாலையிலேயே வந்துவிட்டான் உதயஞ்சேரன். மன்னன் வந்ததால் பிற வணிக நடவடிக்கைகள் எல்லாம் சற்றே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன.
அரசு மாளிகையில் விருந்தினராக தங்கியிருந்த கிப்பாலசுக்கு செய்தி தெரிந்தபோது விடிந்து நீண்ட நேரம் ஆகியிருந்தது. உதயஞ்சேரல் அதிகாலையிலேயே எழுந்து துறைமுகத்துக்கு ஏன் போனான் என்ற காரணம் புரியாத குழப்பத்தில் வேக வேகமாக புறப்பட்டு துறைமுகம் நோக்கி விரைந்தான். யவன காவல் வீரர்கள் 6 பேர் சூழ அவனது வண்டி புறப்பட்டது. புறப்படும் நேரத்தில் வந்து அவனுடன் இணைந்தான் திரேசியன். பெரும் படையையும் வழிநடத்தி செல்லும் வல்லமை கொண்ட அவனை கிப்பாலஸ் எந்த நேரமும் உடன் வைத்துக் கொண்டான். இருவரும் துறைமுகம் வந்து சேரும் போது அமைச்சன் நாகரையன் இருவரையும் வரவேற்றான். துறைமுக மாளிகையில் அரசன் இருப்பதாக சொல்லி இருவரையும் அங்கு அழைத்து சென்றான். உதயஞ்சேரல் தன் தளபதி துடும்பனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். கிப்பாலஸ் இங்கு வந்து நாட்கள் பல ஆகிவிட்டன. ஆனால் குட்ட நாட்டு தளபதியை இதுவரை பார்க்கவில்லை. அரசவையிலும் அவன் இல்லை. போர் நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதால் தளபதி அவைக்கு வந்து சேர நாளாகும் என்று விசாரித்ததில் தெரிய வந்தது. அவன் எங்கு போயிருப்பான் என்பது அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தெரியவில்லை. இது போன்ற செய்திகளை பெறுவது யவனர்களுக்கு கடினமும் இல்லை. ஆனால் அரசனை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரியவில்லை என்பதை கிப்பாலஸ் உறுதிப்படுத்திக் கொண்டான். அதனால் தான் தளபதியின் நடவடிக்கையை அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகவும் இருந்தது. அரண்மனை நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதில் பெரும் வணிகர்கள் எப்போதும் மிக கவனமாக இருப்பார்கள். அவர்களால் கூட இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சற்றும் எதிர்பாராமல் இன்று காலை துறைமுக மாளிகையில் அரசனோடு அமர்ந்திருந்தான் தளபதி துடும்பன். கிப்பாலசும் திரேசியனும் இன்றுதான் அவனை முதலாக பார்க்கின்றனர். முதல் தோற்றத்திலேயே அவன்தான் குட்டநாட்டு தளபதி என்பதை அவர்களால் ஊகிக்க முடிந்தது. திரேசியன் போல மிக உயரமான உருண்டு திரண்ட உடலமைப்போடு இருந்தான் துடும்பன். யவன விருந்தினரை எழுந்து வணங்கினான். கிப்பாலஸ் மன்னனுக்கு முகமன் கூறி இருக்கையில் அமர்ந்தான். அதிகாலையிலேயே வந்து விட்டீர்களாம் அண்ணா என்று பேச்சை தொடங்கினான் கிப்பாலஸ். ஆம், கப்பல்கள் வந்துவிட்ட செய்தி கிடைத்ததும் புறப்பட்டு வந்தேன் என்றான் உதயஞ்சேரல். என்ன கப்பல், எங்கிருந்து வந்துள்ளது என்று எந்த விளக்கமும் இல்லாமல் இருந்தது உதயஞ்சேரலின் கூற்று. சற்று அமைதிக்கு பிறகு கிப்பாலஸை அழைத்து கொண்டு மாளிகையின் பின்புற படிக்கட்டின் வழியாக மேல் மாடத்துக்கு நடந்தான் உதயஞ்சேரல். துடும்பனும் திரேசியனும் கீழேயே இருந்தனர். துறைமுகத்தில் வரிசை கொண்டு நிற்கும் கப்பல்களை மேல் மாடத்தில் இருந்து பார்த்தனர் இருவரும். துறைமுகம் எங்கும் படை வீரர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதையும் புதிதாக நிறைய கப்பல்கள் வந்துள்ளதையும் பார்த்தபடி கிப்பாலஸ் நின்று கொண்டிருந்தான். நான் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்தது இன்று வந்து சேர்ந்துள்ளது என்றான் உதயஞ்சேரல். உங்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியே அதை உணர்த்துகிறது மன்னா என்றான் கிப்பாலஸ். சாலமலையை கடந்தே பரம்பின் எல்லைக்குள் நம்மால் நுழைய முடியும். படைகள் எளிமையாக நுழையக்கூடிய வாகான பகுதிகள் 3 இடங்களில் இருக்கின்றன. அவற்றின் வழியே உள்ளே நுழைவதற்குத்தான் இதுவரை முயன்றுள்ளோம். அவ்வாறு முயலும் போதெல்லாம் எளிய வழியில் இருந்து அடர் காட்டு வழியே நம்மை உள்ளிழுத்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவான் பாரி. இந்த முறை நமது திட்டமே அடற்காட்டு வழியே உள் நுழைவதுதான் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அதற்கான ஏற்பாடுகள் முடிவுறுவதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று சொல்லியபடியே மாடத்தில் இருந்து கீழிறங்கி துறைமுகம் நோக்கி நடந்தான் உதயஞ்சேரல். அவனை பின்தொடர்ந்தான் கிப்பாலஸ். வந்து நிற்கும் புதிய கப்பல்களில் இருந்து பொருட்களை இறக்குவதற்கான ஆயத்த வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. எண்ணற்ற படை வீரர்கள் வரிசையாக வந்து நின்ற வண்ணம் இருந்தனர். இவர்கள் என்ன பொருளை இறக்கப் போகிறார்கள் என்று தெரியாத குழப்பத்தில் இங்கும் அங்கும் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான் கிப்பாலஸ். இதை தாண்டி அருகில் செல்ல வேண்டாம் என்று மன்னருக்கு சொல்வதற்காக குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தான் துடும்பன். அந்த இடம் வந்ததும் உதயஞ்சேரல் நின்றான். உடன் வந்த கிப்பாலசும் மன்னனோடு சேர்ந்து நின்று கொண்டான். காலை நேர கடல் காற்று சற்று அதிகமாக வீசியது. அலைகள் விடாது வந்து கரை மோதி ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன. படை வீரர்கள் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கிப்பாலஸ் ஆவலோடு கலன்களை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென ஊளையிடும் ஓசை கேட்டது. எங்கிருந்தோ இந்த ஓசை வருகிறது என அவன் சிந்திப்பதற்குள் 1, 2, 3 என்று எண்ணற்ற ஓசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பேரோசையாக மாறி கரையில் நிற்பவர்களை நடுங்க செய்தது. உதயஞ்சேரல் ஒரு கணம் மிரண்டு போனான். கிப்பாலசுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது. அந்த கப்பலுக்குள் என்னதான் இருக்கிறது? அலையை மிஞ்சும் பேரோசை நம்மை நிலைகுலைய வைக்கிறதே என்றான். ஏற்பட்ட அதிர்ச்சியை கடந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்ட தொடங்கினான் உதயஞ்சேரல். இதை கொண்டு வரத்தான் இவ்வளவு காலம் ஆனது. கடைசியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என் தளபதி என்று பாராட்டினான். தோள் தட்டி பாராட்டு பெறும் துடியனின் பக்கம் திரும்ப கிப்பாலஸ் முயன்றான். ஆனால் அவனுடைய கண்களோ கப்பலை விட்டு அசையவில்லை. அங்கு தீவிரமாக ஏதோ வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
கப்பலின் அடித்தளத்தில் இருந்து பெரும் மரச்சட்டங்களின் வழியிலான நார் சதுர கூடுகளை இரும்பு கம்பியினால் கட்டி மேலேற்றி கொண்டிருந்தனர். ஊளையின் ஓசை பெருகியபடியே இருந்தது. அதைவிட பெரும் குரலில் பேசினான் உதயஞ்சேரன். இந்த கப்பல் எங்கிருந்து வந்துள்ளது தெரியுமா என்று கேட்டான். தெரியாது என்று கிப்பாலஸ் தலையை மறுத்து ஆட்டினான். நக்கவார தீவில் இருந்து என்றான் உதயஞ்சேரன். அதிர்ந்தான் கிப்பாலஸ். அந்த தீவுக்குள் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் மட்டுமே இருப்பதாகத்தானே கேள்விப்பட்டுள்ளேன். அங்கு எப்படி என்று கேட்டான். அந்த தீவு மிக நீளமானது. அதன் கீழ்ப்புறம் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் உள்ளனர். மேல்புறம் இன்னொரு மனித கூட்டம் உள்ளது. அவர்களுடன் தான் நாம் உறவை உருவாக்கியுள்ளோம் என்றான். மர சட்டத்தால் ஆன பெரும் கூண்டு ஒன்றை கப்பலின் மேல் தளத்தில் இருந்து கரைக்கு கொண்டு வர முயற்சி நடந்தது. அடித்தொண்டையை கிழித்து கொண்டு அவை வெளிப்படுத்திய பேரோசை வீரர்களை அஞ்சி நடுங்க வைத்தது. ஆனால் அந்த மரச்சட்டங்களை கொண்டு வந்த அந்த தீவு வாசிகள் அந்த ஓசையை பொருட்படுத்தவே இல்லை. கழுத்தை மேலும் உயர்த்தியபடி பார்த்து கொண்டிருந்த கிப்பாலஸின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. நிலப்பரப்பெங்கும் இல்லாத புது வகையான விலங்கு இது என்றான் உதயஞ்சேரன். கிப்பாலஸின் ஆர்வம் எல்லை கடந்ததாக இருந்தது. முழு விசையோடு மரச்சட்டங்களை சறுக்கு பலகையின் வழியே கப்பலின் மேல் இருந்து கரைக்கு இறக்கினர். மீண்டும் ஊளையிடும் ஓசை காற்றை கிழித்து கொண்டிருந்தது. உதயஞ்சேரல் சொன்னான், இவைதான் தோகை நாய்கள் என்று. கிப்பாலஸ் கேள்விப்பட்டதே இல்லை. ஊளையிடும் ஓசையின் மிரட்டல் ஒரு பக்கம். அவற்றை மரச்சட்டங்களின் வழியாக கட்டி இழுக்க வீரர்கள் படும் பாட்டை பார்த்தபடி உதயஞ்சேரலின் கூற்றை கேட்க தொடர்ந்து முயன்றான் கிப்பாலஸ். தலையை இந்த பக்கம் திருப்புவதா அந்த பக்கம் திருப்புவதா என்ற குழப்பம் கணந்தோறும் ஏற்பட்டபடியே இருந்தது. அருகில் இருந்த துடும்பன் தான் சொன்னான், தீவுகளில் மிக கொடுமையான மனிதர்களும் விலங்குகளும் இருப்பது நக்கவார தீவில் தான். அந்த தீவில் உள்ளதிலேயே மிக கொடுமையான விலங்கினமும் இதுதான் என்றான். கீரியை போல நீள் வடிவ உடலும் வாலும் கொண்ட அமைப்பு, வால் நிறைய தோகையும் கொண்டது. நாயின் அளவே உயரமும் இருந்தது. உடல் நீளத்தில் 1/3 அதனுடைய நீள வாய். குதிரையின் கழுத்து பகுதியை ஒரே கடியில் எடுத்துவிடக் கூடியது. இதன் சிறப்பே தரையில் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே அளவு வேகத்தோடு புதரின் மீதும் மரக்கொம்பின் மீதும் ஓடுவதுதான். மரத்தின் மீது இருந்து பாய்ந்து கீழே இறங்கும் போது அதன் வால் பகுதி சிலிர்த்து தோகை முழுவதும் விரிந்துவிடும். பெரும் ஊளையோடு மரத்தின் மீது இருந்து விரிந்த தோகையோடு பாய்ந்து இறங்கும் இதை பார்த்தால் எந்த படையும் சிதறி ஓடும் என்றான். குறிப்பாக அடற்காட்டில் எதிரியின் படையில் இருக்கும் விலங்குகளை அழிக்க இதற்கு இணையான இன்னொரு விலங்கு இல்லை என்றான். பாரியின் பெரும் பலமாக எல்லோரும் சொல்வது அவனது குதிரைப்படையைத்தான். தோகை நாயின் தாக்குதலால் அவனது குதிரைப்படை உருத்தெரியாமல் அழியும் என்றான் உதயஞ்சேரன். ஊளையிடும் ஓசை காதடைக்க செய்தது. காலை வெயில் சுல்லென அடித்துக் கொண்டிருந்தது. கிப்பாலஸால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. துடும்பன் விடாமல் பேசினான். பல நாட்களாக கடல் பயணம் செய்ததால் தோகை நாயின் ஓசை துடும்பனுக்கு பழகிவிட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு மரச்சட்டகத்திலும் 3 தோகை நாய்கள் இருப்பது போல வடிவமைத்திருந்தனர். கிப்பாலஸ் சட்டங்களுக்குள் அதன் உருவத்தை உற்று பார்க்க முயன்றான். ஆனால் நிற்காமல் அது உள்ளுக்குள் சுழன்றபடி பெரும் கத்தல்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கு மேல் இந்த இடத்தில் நிற்க வேண்டாம் என முடிவு செய்து மாளிகைக்கு போகலாமா என்று கேட்டான். சரியென சொல்லி அழைத்து வந்தான் உதயஞ்சேரன். மாளிகைக்கு வந்ததும் இருவருக்கும் பழச்சாறு கொடுக்கப்பட்டது. அருந்திய போதுதான் சற்று தெளிச்சி வந்தது. ஆனால் ஊளையின் ஓசை நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த நாய்களை போரில் பயன்படுத்த தீவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மனிதர்களும் மரச்சட்டங்களுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் உடல் அமைப்பும் உடலில் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் பொருட்களும் காண்போரை நடுங்கச் செய்வதாக இருந்தது. கிப்பாலஸின் எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. ஆனால் உதயஞ்சேரலின் எண்ணங்கள் நிதானம் கொண்டிருந்தன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். குடநாட்டினரும் அவ்வப்போது முயற்சி செய்கின்றனர். அப்படி இருந்தும் பரம்பு நாட்டை வீழ்த்த முடியவில்லை. அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மற்ற எல்லோரையும் விட பரம்பை நன்கு புரிந்து வைத்திருப்பவன் உதயஞ்சேரல் தான் என்பது கிப்பாலஸுக்கு தெரியும். எனவே அவனது கேள்விக்கு சிந்தித்து விடை சொன்னான். அரணமைத்து நிற்கும் பரம்பு நாட்டின் மலைகள் தான் காரணம் என்று. இல்லை என்றான் உதயஞ்சேரல். தொடர்ந்து அவன் சொல்ல போகும் சொல்லை உற்று கவனித்தான் கிப்பாலஸ். தோகை நாயின் நீள ஊளை சத்தம் காதுகளுக்குள் இடைவிடாமல் அலைந்து கொண்டிருந்தது.
ஓசைகளில் எத்தனையோ வகையுண்டு. அவற்றில் வெளிப்புறம் பெருக்கெடுக்கும் ஓசை ஒரு வகை. ஆனால் சில ஓசைகள் உள்ளுக்குள் கூர்மை கொண்டு இறங்கக்கூடியவை. ஆள் மனதில் இருக்கும் அச்சங்களை எளிதில் கிளறிவிடக்கூடியவை. தோகை நாயின் ஓசை வெளிப்புறமும் பெருக்கெடுக்கிறது, அதே நேரத்தில் ஆழ்மன அச்சத்தையும் விடாமல் கிளறுகிறது. எனவே மனதை நிலை கொள்ள செய்ய முடியவில்லை. அந்த ஓசை நின்ற கணத்தில் உதயஞ்சேரல் சொன்னான், பரம்பின் மலைகள் அல்ல, பாதைகள் தான் காரணம் என்றான். கிப்பாலசுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் என்றான். பரம்பு நாடு முழுவதும் மனிதர்கள் உருவாக்கிய பாதைகளே கிடையாது என்பது மட்டுமல்ல, மனிதர்கள் பாதைகளை உருவாக்க கூடாது என்பதிலும் பாரி திடமான முடிவோடு இருக்கிறான். அவன் இருப்பிடம் நோக்கி எப்படி போவது என மறு கேள்வி கேட்டான் உதயஞ்சேரல். கிப்பாலஸ் சற்றே அமைதியானான். இப்பெரும் மலைத்தொடர் இயற்கையின் பேரரண். இதில் எவ்வியூர் எங்கே இருக்கிறது? போய் திரும்பும் ஒற்றர்களுக்கும் பாணர்களுக்கும் எவ்வியூர் எப்படி இருக்கிறது என்றுதான் சொல்ல தெரியுமே தவிர எங்கே இருக்கிறது என சொல்ல தெரியவில்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திசையையும் குறிப்பையும் சொல்லுகிறான். ஒன்று போல சொன்ன 2 ஒற்றர்களை இதுவரை நான் பார்த்ததில்லை என்றான் உதயஞ்சேரல். கிப்பாலஸ் மலைத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தான். நாம் மலைக்குள் படை நடத்தி போவதெல்லாம் தோராயமான கணிப்புத்தான் என்று உதயஞ்சேரல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கிப்பாலஸ் கேட்டான், அப்படி என்றால் பரம்பு மலைத்தொடர் முழுவதும் பாதைகளே இல்லையா என்று. உண்டு, விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் உண்டு என்றார். அதை பயன்படுத்தி முன்னேற முடியாதா என்று கேட்டான் கிப்பாலஸ். வலது கையை நீட்டியவுடன் இன்னொரு குவளை பழச்சாறு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி அருந்தியபடியே உதயஞ்சேரல் சொன்னான், காடுகளில் பாதைகளை விலங்குகளே உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக யானைகள் தான் பெரும்பாலான பாதைகளை உருவாக்கக்கூடியவை. வேறு சில விலங்குகளும் பாதைகளை உருவாக்குகின்றன. கிப்பாலஸ் 2ஆம் குவளை பழச்சாற்றில் பாதி குடித்தபடி அவசரமாக கேட்டான், யானை பாதையை மனிதர்களால் பயன்படுத்த முடியும் அல்லவா என்று. முடியும். காட்டு வழிகளில் அமைந்துள்ள பாதைகள் எல்லாம் விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் தான். அதன் பிறகு மனிதர்கள் நமது தேவைக்காக அதை விரிவுபடுத்தி அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் பரம்பில் அந்த வேலை எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் விலங்கு பாதைகளை துல்லியமாக கணித்து நடக்கக்கூடிய மலை மக்கள் நிறைய பேர் நம்மிடம் உண்டு என்றான். அப்படி என்றால் அவர்களை முன்களத்தில் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியாதா என்று கேட்டான் கிப்பாலஸ். முடியாது என்றான் உதயஞ்சேரல். ஏன் என்று வேகமாக கேட்டான் கிப்பாலஸ். சற்றே நக்கலான சிரிப்போடு உதயஞ்சேரல் சொன்னான், விலங்குகளின் பாதைகள் எல்லாம் எவ்வியூருக்கா போய் சேர்கின்றன? பாரி காட்டு மனிதர்களின் கூட்டத்துக்குத்தான் தலைவன், காட்டு விலங்குகளுக்கு அல்லவே என்றான் உதயஞ்சேரல். அதிர்ந்து போய் பார்த்தான் கிப்பாலஸ். குடித்து முடித்த குவளையை கீழே வைத்தபடி உதயஞ்சேரல் சொன்னான், விலங்குகளின் எல்லா பாதைகளும் இறுதியாக போய் முடிவது ஏதோ ஒரு நீர்நிலையில்தான் என்றான். கிப்பாலஸ் கண்கள் அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சமவெளி மக்களின் வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது மேய்ச்சல் தான். மலைவாசிகளுக்கு மேய்ச்சல் தெரியாது. நாயை தவிர எதையும் வளர்த்து பழகாதவர்கள், மடுவிலிருந்து பால் பீய்ச்சி குடிக்க தெரியாத அறிவிலிகள் என்றான் சற்றே கோபத்தோடு. பாதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் இதை ஏன் சொல்கிறான் என கிப்பாலஸ் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் உதயஞ்சேரல் சொன்னான், மேய்ச்சல் தெரிந்த மனிதர்களாக இருந்தால் மலையில் எவ்வளவு தொலைவு ஆவினங்களை மேய்த்தாலும் இரவில் வந்து ஊரை அடைவார்கள். இயல்பாகவே அந்த ஊரை நோக்கி பல பாதைகள் உருவாகிவிடும். ஆனால் அங்கு அதற்கும் வழி இல்லை. பெரும்பாலும் விலங்குகளின் பாதைகளையே பயன்படுத்துகிறான். தேவையான இடங்களில் மட்டும் விலகிச் செல்ல சிறு பாதைகளை உருவாக்கியுள்ளான். ஆனால் அவை மற்றவர்கள் கண்டறிய முடியாதபடி இருக்கின்றன. விலங்குகளின் பாதைகளில் இருந்து அவர்கள் எந்த இடம் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்கான குறிப்பு அல்லது அடையாளம் எது என இன்று வரை தெரியவில்லை. அடையாளம் தெரியாமல் பாதையை விட்டு சற்று விலகினாலும் போதும், அடர்ந்த காட்டுக்குள்ளே மீள முடியாமல் சிக்கிக் கொள்வோம் என்றான் உதயஞ்சேரல். அவனிடம் வலிமையான குதிரைப்படை இருக்கிறது என்கிறீர்கள். குதிரைப்படையை வைத்துள்ள ஒருவன் எப்படி பாதைகளின் அடையாளங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்ற முடியும் என்று கேட்டான். இன்று வரை அவனால் முடிகிறது. நான் அறிந்த வரை பரம்பில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அந்த பாதை பற்றிய குறிப்பு தெரியும் என்று நினைக்கிறேன் என்றான் உதயஞ்சேரல். இது படை நடத்துவதற்கான அடிப்படையான சிக்கல். இதற்கு வழிவகை தெரியாமல் யாரும் போர் தொடுக்க முடியாதே என்றான் கிப்பாலஸ். ஆம் என்று மகிழ்வோடு சொன்ன உதயஞ்சேரல், இதற்கு வழிவகை தெரிந்ததால் தான் இப்போது போர் தொடுப்பதற்கான முயற்சியை தீவிரப்படுத்துகிறேன் என்றான். சற்றும் எதிர்பாராத பதிலாக இருந்தது அது. ஆர்வத்தோடு கிப்பாலஸ் கேட்டான், இந்த சிக்கலுக்கு என்ன வழியை கண்டாய் என்று. பெரும் ஊளை ஓசை மீண்டும் கேட்டது.
அடுத்த கப்பலில் இருந்து மரச்சட்டங்களை இறக்க தொடங்கிவிட்டனர் என்பது தெரிந்தது. ஆனால் முன்பை விட இந்த ஓசை இன்னும் கூர்மையாக காதின் உள் மடிப்புகளில் போய் குத்துவதாக இருந்தது. கிப்பாலஸ் தனது விரல்களால் காது துளையை அடைப்பதற்காக கைகளை கொண்டு சென்ற போது ஓசையோடு சேர்ந்து உதயஞ்சேரல் பீறிட்டான், தோகை நாய்கள் என்று. ஆமாம், தோகை நாய்கள் தான் கத்துகின்றன. இதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் என்று கிப்பாலஸ் எண்ணிய போது கேள்விக்கான விடையாக இதை சொல்கிறான் என்பது புரிந்தது. ஆத்திரம் கலந்த ஆர்வத்தோடு முன்பல்லை கடித்துக் கொண்டே உதயஞ்சேரல் சொன்னான், முன்கள தோகை நாயை பரம்பின் குதிரை படையின் மீது ஏவி விட்டால் அது குதிரைகளின் குரல் வளையை அறுத்தெறியும். இது என்ன வகை விலங்கு? இதை எப்படி வீழ்த்துவது என தெரியாத குழப்பத்தில் குதிரைப்படையின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு பின்வாங்க தொடங்குவார்கள். திரும்பி செல்லும் குதிரைகளை பின்தொடர்ந்து கடைசி வரை போகக்கூடியது தோகை நாய்கள். அடர் காட்டுக்குள் மறைந்தபடி தொடரும் தோகை நாயை எளிதில் அவர்களால் வீழ்த்திவிட முடியாது. குதிரை படைகள் போய் சேரும் கடைசி எல்லை வரை ஒரு தோகை நாய் போய் சேர்ந்தால் கூட போதும், கைவசம் இருக்கும். மீதி தோகை நாய்கள் அதன் வாசனை பிடித்தே எந்த எல்லைக்கும் போய்விடக் கூடியவை. குதிரைப்படையின் அழிவும் எவ்வியூர் நோக்கிய வழியும் ஒருங்கே நமக்கு கிடைக்க உள்ளன. இந்த புதிய விலங்கின் எதிர்பாராத தாக்குதல் எதிரிகளை நிலைகுலைய செய்துவிடும். அவர்களின் தாக்குதலால் சில தோகை நாய்கள் மரணிக்கலாம், ஆனால் அவர்களின் குதிரைகளை முழுமுற்றாக இவற்றால் அழித்துவிட முடியும். இவற்றின் குருதி தாக வேட்டை எதையும் மிச்சம் வைக்காது. உதயஞ்சேரல் சொல்லிக்கொண்டே இருக்க கிப்பாலஸ் வியந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். தோகை நாயின் ஓசையை விட ஆழத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது உதயஞ்சேரலின் குரல். அவனது நுட்பமான திட்டமிடுதல் கிப்பாலஸை திகைப்பிலிருந்து மீள முடியாமல் செய்து கொண்டிருந்தது. மாலை அரண்மனைக்கு வாருங்கள், எனது முழு திட்டத்தையும் விளக்குகிறேன் என்று சொல்லி விடை பெற்றான் உதயஞ்சேரல். துறைமுகத்தில் இருந்து வஞ்சிமா நகரின் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்தான் கிப்பாலஸ். பகல் உணவு ஆயத்தமாக இருந்தது. ஆனால் அவனது எண்ணங்கள் உதயஞ்சேரலின் தீர்மானமான குரலில் இருந்து விடுபட முடியாதபடி இருந்தது. நீண்ட நேரம் கழித்துத்தான் உணவருந்த வந்தான். அவனது வருகைக்காக திரேசியன், எபிரஸ், கால்பா, பிலிப்ஸ் ஆகிய 4 காத்திருந்தனர். உணவு மேசையிலும் அவனது வியப்பின் குரல் தொடர்ந்தது. உணவருந்திவிட்டு மீண்டும் பேசினான். பாண்டியனின் செல்வ செழிப்பையும் படையின் வலிமையையும் ஒப்பிட்டால் சேரனின் வலிமை சிறியதுதான். ஆனால் பரம்பை கைப்பற்றும் திட்டத்தில் சேரன் பெற்றிருக்கும் அனுபவமும் அவனது அறிவு நுட்பமும் பெரும் வியப்பில் ஆழ்த்துகின்றன. பாண்டிய பெரும் படை கீழ் திசையிலிருந்து முன்னேறும் போது சேர அரசர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து தாக்குதல் திட்டத்தை முன்னெடுத்தால் பரம்பின் அரசனால் சில நாட்களுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்றே நினைக்கிறேன் என்றான் கிப்பாலஸ். எபிரஸ் பேச தொடங்கினான். வழக்கமாக இது போன்ற பேச்சுகளில் மாலுமி கருத்து சொல்வது கிடையாது. ஆனால் இங்கு இருக்கும் யாரையும் விட தமிழ் துறைமுகங்களுடனும் மன்னர்களுடனும் மிக நீண்டகால பழக்கம் கொண்டவன் அவன்தான். எனவே அவனது கருத்துக்கு கிப்பாலஸ் மிகுந்த மதிப்பு கொடுப்பான். எபிரசும் எளிதில் பேசக்கூடியவன் அல்ல. ஆழ்கடலின் அமைதி எப்போதும் அவனுள் குடிகொண்டிருக்கும். மிக சில நேரங்களில் தான் அமைதியை கலைப்பான் அவன். சேர அரசர்களான குடநாட்டு மன்னனும் குட்டநாட்டு மன்னனும் எத்தனையோ முறை பரம்பின் மீதான தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் இதுபோல புதிய உத்திகளை கண்டறிந்து அந்த நம்பிக்கையில் தான் தாக்குதலை தொடங்குகின்றனர். ஆனாலும் அவர்களால் தொடக்க கட்டத்தை கூட தாண்ட முடியவில்லை என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டான் எபிரஸ். அது உண்மையாக இருக்கலாம். இப்போது முழு வீச்சில் இறுதி போருக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். பாண்டியனும் பரம்பை நோக்கி படையை கிளப்ப போகிறான் என்று தெரிந்ததும் நிலைமையை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏனென்றால் அதன் பலன் தங்களுக்கே கிட்ட வேண்டும் என்று அவர்கள் மிக உறுதியாக உள்ளனர். இந்த படையெடுப்பை பற்றி முழுமையாக விளக்கத்தான் இன்று இரவு என்னை அழைத்துள்ளான் என்றான் கிப்பாலஸ். அவர்கள் தொடர்ந்து பேசியபடியே இருந்தனர். இரவு கவிய தொடங்கியது. அரண்மனையின் அழைப்புக்காக ஆவலோடு காத்திருந்தான் கிப்பாலஸ். அதுவரை அவனோடு பேசிக் கொண்டிருந்தனர் மற்ற 4. பொழுது நீண்டு கொண்டே போனது. அழைப்பு ஏதும் வரவில்லை. காரணமும் புரியவில்லை. ஆனாலும் காத்திருந்தான். மிகுந்த உற்சாகத்தோடு உதயஞ்சேரல் சொல்லி சென்றானே, பிறகு ஏன் இன்னும் அழைக்காமல் இருக்கிறான் என்று சிந்தித்தபடியே இருந்தான் கிப்பாலஸ். முன்னிரவு முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி அழைப்பு வர வாய்ப்பில்லை என தெரிந்து தூங்கச் சென்றனர். கிப்பாலஸால் தூங்க முடியவில்லை. உதயஞ்சேரல் சொன்ன செய்திகள் பலவும் நினைவில் வந்து கொண்டே இருந்தன. தோகை நாய்களின் ஊளையை உதயஞ்சேரலின் குரல் விஞ்சியதை அவன் மனதுக்குள் மீட்டியபடியே இருந்தான். ஆனாலும் அவனது நினைவு பரப்பு எங்கும் தேவாங்கின் முகமே பரவி கிடந்தது. பெரும் கடலுக்கு நடுவே நாவாய்களுக்கு திசை காட்டி அழைத்து செல்லும் அதன் ஆற்றல் அவனை விடாது தூண்டிக்கொண்டே இருந்தது.
நீலக்கடல் எங்கும் குறுக்கும் நெடுக்குமாக நாவாய்கள் கடந்து கொண்டிருக்கும் காட்சி கண்களை விட்டு அகல மறுத்தது. இமை மூடும் பொழுதெல்லாம் தேவாங்கின் வட்ட கண்கள் அவனை எட்டி பார்த்தபடியே இருந்தன. பொழுது விடிந்து நெடுநேரம் ஆன போதும் அவன் அறையிலிருந்து எழுந்து வரவில்லை. மற்ற நால்வரும் அவனுக்காக காத்திருந்தனர். நடுப்பகலில் தான் எழுந்து வந்தான். அப்போதுதான் அரண்மனையிலிருந்து வர சொல்லி அழைப்பும் வந்தது. வேக வேகமாக புறப்பட்டு போனான். அரண்மனைக்குள் நுழையும் வரை உடன் வந்த திரேசியன் அவனுக்கான எல்லை அறிந்து நின்று கொண்டான். உள்ளே போன கிப்பாலசால் உதியஞ்சேரலை பார்த்த கணத்தில் அவனது முகத்தில் தெரிந்த குழப்பத்தை உணர முடிந்தது. சற்று அமைதிக்கு பிறகு உதியஞ்சேரல் பேசத் தொடங்கினான். நேற்று மாலை என் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என்னை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது. அதனால் தான் உங்களை அழைக்க முடியவில்லை என்றான். கிப்பாலஸ் அவனை உற்று கவனித்தான். செங்கணச்சோழன் பெரும்படையோடு பரம்பின் மீதான போருக்கு ஆயத்தமாகி விட்டான் என்றான் உதியஞ்சேரல். கிப்பாலசுக்கு புரியவில்லை. சோழன் ஏன் பரம்பின் மீது போர் தொடுக்க வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதுவரை பரம்பின் மீது அவர்களுக்கு எந்த பகையும் உருவாகவில்லை. அப்படி இருக்க அவன் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறிய உதியஞ்சேரல் சற்றே அமைதிக்கு பிறகு சொன்னான். அவனது படையின் தன்மையையும் எண்ணிக்கைகளையும் பற்றி என் ஒற்றர்கள் சொல்லும் கணக்கை என்னால் நம்பவே முடியவில்லை என்றான் உதியஞ்சேரல். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.